ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை தான் சொந்த ஊர். நான் இருக்கிறது திருப்பூர். எனக்கு 2 பசங்க, 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு பையன் அவன் ஒய்ஃபோடு போயிட்டு என்னை வேண்டான்னு இருக்காரு. நான் சிங்கிள் பேரண்ட்ஸாக தான் என் பிள்ளைங்களை வளர்த்தேன். பிள்ளைங்களை என்னால் முடிஞ்சது நல்லபடியாக படிக்க வச்சேன். 10th மேலே 2 பேரும் படிக்க மாட்டேன்ட்டாங்க. அவங்கள படிக்க வச்சேன். சின்ன பையன் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாரு. படிச்சுக்கிட்டுகளே கல்யாணம் பண்ணிட்டாரு. எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். சரி, சின்ன பையனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லி பெரிய பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். அவர் அந்த கடனெல்லாம் என்கிட்ட விட்டுட்டு அவர் பொண்டாட்டியோடு போயிட்டாரு. பொண்டாட்டி தான் வேணும்னு போயிட்டாரு. சரி, அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்னைக்கு அங்கே இங்கெல்லாம் போயிட்டு எங்கள் சின்ன பையனும் கொஞ்சம் கடன் கட்டினாப்புல சேர்ந்து அவன் விட்டுட்டு போயிட்டான். இந்த சின்ன பையன் என் கூடவே இருந்து அந்த கடனை கட்டினாப்புல. 2 லட்சம் 2.5 லட்சம் கடத்தையும் என் சின்ன பையனும் நான் தான் சேர்ந்து கட்டினோம். கட்டினதுக்கப்புறம் என் போதாத நேரம் திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. கிட்னியில் கல் இருந்து தெரியாமல் போய் சுகர் இருக்குது, அது தெரியாமல் விட்டாச்சு. தெரியாமல் விட்டதுனால கிட்னியில் கல் இதாகி வெடிச்சிருச்சு. அது ரொம்ப சீரியஸாக போய் எங்கள் சின்ன பையன்தான் ஆம்புலன்ஸில் கொண்டு போயிட்டு எங்கள் சின்ன பையன்தான் என்னை பார்த்தது. 3 மாதம் நான் ஆஸ்பத்திரியில் இருந்திருக்கேன். 3 மாதம் அந்த சின்ன பையனுக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குது. வீடு வாடகை வீடு வாடகை கொடுக்கணும். என்னை கொண்டே வச்சு காப்பாற்றி கொண்டு வந்துட்டான் அந்த பையன். சின்ன பையன் 23 வயசு தான் ஆகுது. காப்பாற்றி என்னை கொண்டு வந்துட்டான். என்னை காப்பாற்றி கொண்டு வந்தாலும் என் பையனுக்கு கடன் பிரச்சனை நிறையா. எல்லாருமே ஆளே வீட்டில் அந்த பையனை ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த ஏஜென்ட் நான் ஏற்கனவே மலேசியா வந்துட்டு போயிருக்கேன். 3 மாதம் இருந்துட்டு போயிட்டேன். விசா இல்லைன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்கல. நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஃபைன் கட்டி வந்துட்டேன். இது திருப்பி மலேசியாவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது. திருப்பி அந்த ஏஜெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணார். என் ஃபோன் நம்பர் இல்லாமல் என் பையனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு. பையனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கவும் பையன் நம்பர் கொடுத்துருக்காப்புல. என்ன ஏதுன்னு அந்த பையன் கேட்கல. நம்பர் கேட்குறாங்க, ஏதாவது பேசுவாங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கான். அந்த ஃபோன் நம்பர் வாங்கி என்னையை கூப்பிட்டாரு. என்னையை கூப்பிட்டு கேட்கல. நான் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. ரொம்ப நாளாக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. கால்மின்னு கேட்டிருக்காரு. கேட்டப்போ நான் பார்த்துட்டு நான் திருப்பூர் கம்பெனிக்கு மெதுவாக வேலைக்கு போயிட்டுருக்கேன். என் பையன் ரொம்ப கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்துட்டு கூப்பிட்டு என்னங்கன்னு கேட்டேன். ஒரு டாக்டர் வீட்டில் வேலை இருக்குது, உங்களுக்கு விசாவெல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க, போகிறீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ உடனே போட்டா பிடிச்சி நான் அனுப்புகிறேன். நான் இப்படி தான் இருக்கேன், பார்த்துங்க, இப்படி இருக்கிற என்ன அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அனுப்புகிறேன். அதுக்கு அந்தாலும் என்ன பண்ணா, ரீப்ளே பண்ணால் நீங்கள் உடம்ப தேத்துனீங்கன்னா அங்கே வேலை இருக்குது, டாக்டர் வீடு தான் நல்ல வீடு, உங்களுக்கு விசா போட்டு கொடுத்துருவாங்கன்னு சொன்னோன்னே நான் ஆசைப்பட்டுட்டேன். விசா போட்டு கொடுத்துட்டாங்கன்னா சப்போஸ் அங்கே போய் ஒரு 25,000 சம்பளம் கொடுத்தாலும் என்னோடய பிள்ளையோட கஷ்டம் தீருமே. கடந்தது திங்கிற பிள்ளைங்க சாப்பாட்டுக்கு இல்லாமல் வெறும் கஞ்சியை குடிக்குதுங்க. ரேஷன் அரிசி போட்டு கஞ்சி காய்ச்சி அந்த கஞ்சியை குடிக்குதுங்க. அது எனக்கு ரொம்ப வலி தாங்க முடியலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக போயிட்டு ஆஸ்பத்திரியில் போயிட்டு சத்து ஊசி போட்டு மாத்திரை, சுகர் மாத்திரை, சத்து மாத்திரை எல்லாம் போட்டு என்னோட போதாத நேரம் சீக்கிரம் உடம்பு நல்லா தேறிடுச்சு. நல்லா ஃபாஸ்ட்டாக சுறுசுறுப்பாக பாட்டிலெல்லாம் நிறைய ஏறிடுச்சு இல்லையா, நல்லா சுறுசுறுப்பாக வந்துட்டேன். சரி நம்ம போகலான்னு சொல்லிட்டு அனுப்புனா அவன்கிட்ட போட்டு அனுப்புனா வாங்கன்னு சொன்னான். சரி நீ அழைச்சிட்டு வந்துட்டாங்க. என்னோட சேர்ந்து நிறைய பேர் வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் முறைப்படி விசா போட்டாச்சு. இங்கே மலேசியாவில் 45 வயசுக்கு மேலே விசா போட மாட்டாங்களாமா. என்னையே கூட்டிகிட்டு வந்துட்டு தாய்லாந்து வழியாக கூட்டிகிட்டு வந்துட்டான் என்னைய. அப்போ தாய்லாந்து வழியில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப பயங்கரமான ஆபத்தான இதுலெல்லாம் நான் வந்திருக்கேன். என்னோட வந்தவங்களெல்லாம் ரூமில் தங்க வச்சுட்டு என்னையை கூப்பிட்டு மலேசியாவிலேருந்து தாய்லாந்து வழியாக மலேசியா வந்துட்டோம். மலேசியாவிலேருந்து என்னை கூட்டிகிட்டு ரூமில் தங்க வச்சான். நான் எதுவுமே சொல்லலை அவன்கிட்ட. வந்ததுமே அழுதுட்டு படுத்து தூங்கிட்டேன். நைட் நேரம் படுத்து தூங்கிட்டோம். காலையில் ஒரு லேடிஸ் இருந்தாங்க, அவங்கள வேலைக்கு அனுப்பி விட்டுட்டான். இன்னொரு லேடிஸ் எங்கள் கூடவே வந்தாங்க. அவங்கள நான் தான் அழைச்சிட்டு வந்தேன். அவங்களுக்கு 35 வயசு இருக்கும். அவங்கள நான் தான் அழைச்சிட்டு வந்தேன். அந்த லேடிஸ் அங்கே இருக்காங்க, நான் அங்கே இருக்கேன். 2 நாள் ஆச்சு, வேலை இல்லை. அப்போ நான் கேட்டேன், ஏங்க நான் உங்களை அங்கே கேட்டேன்ல, வேலை இருக்கா, என் வயசில் அங்கே வேலை இருக்குமா, அங்கே வேலை இருக்கா, கன்ஃபார்மாக வேலைன்னு அத்தனை வாட்டி கேட்டேன்ல. நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். திருப்பூரில் இருந்தாலும் நாங்கள் ஏதோ கொஞ்சம் வேலை பார்த்துருப்போம், எங்கள் வீட்டு வாடகை கொடுக்கணும், சாப்பிட்ணும், நாங்கள் என்னங்க சாப்பிட்றதுக்கு தங்க இடம்ல இங்கே சோறு இல்லாமல் நாங்கள் இங்கே வந்திருக்கோம்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டேன். உடனே அவன் கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி என்னை திட்டினான். அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட நான் கேட்டேன், ஏம்மா நான் தானே உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணலாம்ல, நீ இப்போ அவன் அப்படி பேசினா நீ பாட்டில் இருக்கேன்னு கேட்டேன். அந்த பொண்ணு சொன்னிச்சு,
எனக்கு வேலை தேவைம்மா, நான் ஊருக்கு போனால் அசிங்கமாயிரும், எனக்கு வேலை தேவைன்னுச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் அதோடு இருந்துட்டு கம்முன்னு இருந்துட்டேன். அப்புறமா யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க, என்னை கொண்டு வேலைக்கு கொண்டு விட்டா. 40 நாள் நான் அந்த வீட்டில் வேலை செஞ்சுருக்கேன். ஆனால் இந்த மலேசியாவில் வேலைக்காரவங்கள வச்சுக்கிறவங்கள பார்த்துக்கிறவங்கள அந்த மாதிரி யாருமே பார்த்துக்க முடியாது. ஆனால் இந்த மண்ணிலேயே அந்த மாதிரி கோவப்படுறவங்கள யாருமே பார்க்க முடியாது. அவ்வளோ கோவம் வருது அவங்களுக்கு. ஆகுன்னா கத்தியை தூக்குறாங்க. அவங்களுக்கு பார்க்கலே பயமாக இருக்குது. அப்படியே தலைக்கு ஏறிது டென்ஷன். எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னே தெரியாது. நான் செத்துருவேன்னு பயம் இல்லை. நான் இங்கே செத்துட்டா என் பசங்களுக்கு பிரச்சனை வந்துடுமோ, என் பசங்களை வந்து நிறையா பணம் கேட்டு தொந்தரவு பண்ணிடுவாங்களோ, என் பிரதத்தை கொண்டு போகிறதுக்கு, அந்த பயம் எனக்கு. அந்த பயத்தில் தான் நான் சொன்ன ஏஜென்ட்டை கூப்பிட்டு, இந்த மாதிரி அவங்க ஆளாள் யாருமே இந்த வீட்டில் அனுசரிக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாருமே செய்கிறாங்க, ஆனால் யாருக்குமே அனுசரிப்பு கிடையாது, எல்லாருமே ஒரே மாதிரியே கோவப்படுறாங்க, கத்தியை தூக்குறாங்க, கம்பை தூக்குறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, என்னை தயவு செஞ்சு உன்னை கையெடுத்து கும்புறேன், என்னை ஊருக்கு கொண்டே அனுப்பி விட்ரு அப்படின்னு சொன்னேன். அவன் உடனே சொல்லி, சரி நான் தான் உன்னை அழைச்சி தொலைச்சி விட்றேன், அவளுக்கு தெரியாமல் அழைச்சிட்டு வந்துட்டேன், உன்னை அழைச்சி கொண்டே விட்றேன் அப்படின்னா. உன்னை கையெடுத்து கும்புறேன், இவன்ட்ட இப்போ எதுவும் பேசக்கூடாது, ஊருக்கு போய் இவனை வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஃபஸ்ட்டு ஊருக்கு அனுப்பி விடுன்னு சொல்லிட்டு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டான். சொல்லிவிட்டு அங்கே கூப்பிட்டு என் ஃபோனை பிடுங்க சொல்லிட்டான். ஃபோன் இருந்தால் தான் இது வந்து இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஃபோனை பிடுங்க சொல்லிட்டான். 6 பெட்ரூமு, 2 நாய், அவங்கள என்னையும் சேர்த்து 7 பேர் மனுஷங்க, இன்னொரு பொண்ணு புதுசாக வந்திருக்கு 8 பேர். இந்த 8 பேருக்கும் துணி வாஷிங் மிஷினில் போட்டு எடுக்கணும், கையிலையும் துவைக்கணும் துணி. அவங்க வந்து கேபிள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கையிலையும் துவைக்கணும் துணி, வாஷிங் மிஷின்லேயும் போட்டு எடுக்கணும், காய வைக்கணும், வடிக்கணும். காலையில் எழுந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா வெளியில் பூரா நாய் பீயாக தான் இருக்கும். அந்த நாய் பீயெல்லாம் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி தொடச்சிட்டு, நாய் மூத்தத்தை எல்லாம் தொடச்சிட்டு காய விட்டுட்டு கொஞ்ச நேரம் டீ போட்டு குடிச்சிட்டு மறுபடியும் எழுந்திரிச்சு அதெல்லாம் துடைக்கணும். அதெல்லாம் தொடச்சிட்டு உட்காந்துட்டு அது காய விட்டு மறுபடியும் 3 டைம் காலையிலே வாஷ் பண்ணணும். அந்த ரூமை காலையிலே சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்து இஞ்சி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரிக்கணும். ஒவ்வொரு கிலோ உரிக்கணும், கொஞ்சம் கொஞ்சம்லாம் இல்லை, ஒவ்வொரு கிலோ உரிக்கணும். அவங்க வந்து வேறு மசாலாவும் சேர்க்க மாட்டாங்க. தக்காளி, இஞ்சி, பூண்டு இதுதான் அந்த குழம்புல இருக்கும். ஆனால் நான் எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். நான் குளிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு மணி 11:30 12 ஆகும் நான் வேலை முடிக்கிறதுக்கு. 2 வீடு, 6 பெட்ரூமு, மறுபடியும் 6 பெட்ரூமு துடைக்கணும், 6 பெட்ரூமு சுத்தம் பண்ணணும், எல்லாம் செஞ்சுட்டு 1:30 மணி ஆகும் நான் வேலை முடிக்க. சாப்பிட்டுட்டு படுத்துருவேன். படுத்துட்டு 4 மணிக்கு எழுந்திரிச்சு வந்து திருப்பி பழையபடி அந்த இதை கூட்டணும். நான் அதுக்கு இடையில் போய் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும்னு எடுக்க முடியாது. நாய் மூத்திரம் பெஞ்சிக்கிட்டே இருக்கும், நாய் கக்கா போயிட்டே இருக்கும், நம்ம அந்த கக்காவையும் எடுக்கணும், அதையும் நம்ம துடைக்கணும், எல்லாமே செய்யணும், அதையும் செய்யணும். ரெஸ்ட்டுங்கிறது இருக்காது. இதுக்காக பயந்துட்டு நான் ரூமுக்குள்ளே ஓடி போயிடுவேன். கொஞ்ச நேரம் நம்ம படுத்து எழுந்திரிக்கணும், உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு நான் உள்ளே ஓடி போயிடுவேன். வேலையெல்லாம் மின்சாரம் மாதிரி பார்த்தேன் அந்த வீட்டில். அப்போது ஃபோனை பிடுங்கிக்கிட்டாங்க. 31ஆம் தேதி என்னை கொண்டாந்து கேஎல்ல விடதான் பேசிக்கிட்டாங்க. அப்போ கேஎல்ல கொண்டு விட்டுட்டா நம்மளுக்கு யாருமே இல்லையா, மலேசியாவில் கேஎல் இருக்குது, மலேசியாவில் கொண்டு விட்டுட்டா கேஎல்ல விட்டால் நம்மளுக்கு யாருமே இல்லையே, நம்ம யாரை பார்த்து பேசுகிறது, என்ன பேசுகிறது, ஃபோன் இல்லையே அப்படின்னு ஏஜென்ட்டை நான் பேசுகிறேன். பேசிட்டு தயவு செஞ்சு உன்னை கையெடுத்து கும்புறேன், என்னை ஊரில் கொண்டாந்து விட்டுரு, நான் தெரியாமல் வந்துட்டேன், நானாகவே வந்ததாகவே இருக்கட்டும், நான் தெரியாமல் வந்துட்டேன், என்னை ஊரில் கொண்டு டிக்கெட் போட்டு என்னை ஊரில் கொண்டே விட்டுரு, உன்னை கையெடுத்து கும்புறேன், உனக்கு என்ன செலவாச்சோ அதை நான் பையன்கிட்ட சொல்லி நான் கொடுக்க சொல்லிடுறேன், எவ்வளோதான் கடை வாங்கியிருக்கோம் அதில் இதுவும் ஒன்று நான் கடை வாங்கி என் பிள்ளைய கொடுக்க சொல்கிறேன்னு அழுத உடனே நாள் அப்போ அவன் சொல்கிறான், என்ன சொன்னான்னு தெரில, அவங்க இந்த வீட்டுக்காரங்கிட்ட என்ன சொன்னான்னு தெரில, டிக்கெட்டு போட்டு அனுப்பி விட்டுங்க அப்படி இப்படின்னு என்னமோ சொன்னான். இவங்க என்ன பண்ணாங்க, மக்கா நாள் காலையில் நான் எல்லா வேலையும் அன்னைக்கு இருக்கிற நேரம் 5 மணிக்கே எழுந்திரிச்சு 2 வீட்டு வேலையை முடிச்சிட்டேன். இந்த வீடை சுத்தம் பண்ணிட்டேன், அந்த வீடை சுத்தம் பண்ணிட்டேன், 4 பாத்ரூம் செவரெல்லாம் தேய்ச்சி கழுவணும், சுற்றி செவரெல்லாம் தேய்ச்சி கழுவணும், டெய்லியும் பாத்ரூம் கழுவணும். இன்றைக்கி 2 பாத்ரூமு, நாளைக்கு 2 பாத்ரூமு, 1 விட்டு 1 நாள் பாத்ரூமு கழுவணும். அதையும் நான் செஞ்சேன். வந்துட்டேன், நம்ம செஞ்சு தானே ஆகணும். பாத்ரூமெல்லாம் இங்கே வந்தவரைக்கும் இதாக இருக்காது, நல்லாயிருக்கும், பாத்ரூமெல்லாம் வந்து இதாக இருக்குன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் கை க்ளோஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நம்ம சும்மா தான் கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் 10 மணிக்கு 10:30க்கெல்லாம் முடிச்சுட்டு அந்த மேடத்தை விட்டு போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்பி வரையில் அந்த மேடம் பின்னாடியே வந்து வாழ்னு கத்துச்சு. எதுக்கு கத்துதுன்னே தெரியாமல் நான் திரும்பி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ பேக்கேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லி டிக்கெட் போடு, அவங்க புருஷன்ட்டு சொல்லி டிக்கெட் போடு அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் போட்டாங்க. வண்டிகளை கொண்டாந்து உட்கார வச்சு என்னை அந்த காடி இங்கெல்லாம் காடின்னு தான் சொல்லுவாங்க, காருக்குள்ளே கொண்டாந்து உட்கார வச்சுட்டு, இந்த மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன், நீ அது மாதிரி செய்யணும்னு சொன்னாங்க. என்னங்க அப்படின்னு கேட்டேன். மாதிரி நீ சொன்னால் தான் நான் சம்பளம் கொடுப்பேன், நீயா தான் போகிறேன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லவும் நான் பயந்து, சரி காசும் கொடுக்காம செல்லும் கொடுக்காம விட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்
அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் சொன்னேன், எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் ஊருக்கு போகிறேன், அதனால தான் நான் போகிறேன், நானாக தான் போகிறேன், இவங்க என்னை அனுப்பலைன்னு பயந்து சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் சம்பளத்தை கொடுத்தாங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த சம்பளம் கொடுக்குதே என்றாங்க. அக்கா அங்கே பாருங்கள், நான் சம்பளம் அந்த வாய்ஸை அந்த இன்னும் அவங்க ரெக்கார்டு வச்சுருக்காங்க, என்ன கிட்ட அது இல்லை, அனுப்பி விட்றாங்க, என் பையனுக்கு அனுப்பி விட்ருந்தாங்க. அது இருக்கா என்னத்தில் கேட்டு நான் அதை உங்கள்கிட்ட போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்பலாம் இது பண்ணிட்டாங்க. சாலாம்ங்கிற இடத்துக்கு என்னை அனுப்பிட்டாங்க. சாலாம்ங்கிற இடத்துல இந்த முருகன் துணையோட அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க நம்ம ஒருத்தருக்கு உதவி செஞ்சால் நம்மளுக்கு ஆண்டவன் உதவி செய்வான்னு சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர் மூலமாக அந்த சாலாம்னு எனக்கு தெரியாது, அந்த இடத்துல கொண்டு வந்து இறக்கி வச்சு அவங்க எனக்கு டீ வாங்கி கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து என்னால் முடிஞ்சது இவ்வளோதான்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. நான் அந்த சாலாமுக்கு கேயலுக்கும் அலையாக அலைஞ்சிருக்கேன், காடி எடுத்துகிட்டு அலையாக அலைஞ்சிருக்கேன். நம்ம எப்படி போகிறது, டிக்கெட் எப்படி போகிறது, ஊருக்கு எப்படி போகிறது தெரியாமல் அலைஞ்சிருக்கேன். ஆனால் சம்பளம் 1600 வெள்ளி அப்படின்னா நான் முதல்ல வந்து 35,000 கையில் வச்சுருக்கேன். அப்போ அந்த அப்புறமா கேயில் வந்து உட்காந்து யோசித்தேன். செல்லில் வந்து மீட்டான்னு ஒரு ஆப் இருக்குது, அதை எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து அந்த மீட்டாவை எடுத்து கேட்டேன். இந்த மாதிரி நான் போகணும், நான் மாட்டிக்கிட்டேன், நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கல. அப்போ இந்திய தூதரகத்தோட அட்ரஸ்ஸு நம்பர் எல்லாம் ஃபுல்லாக கொடுத்துச்சு. அப்போ பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட இதை காட்டி இது உண்மையாங்கன்னு கேட்டேன். ஆமாம்மா, இந்திய தூதரகம் இங்கே மலேசியாவில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ அது எப்படின்னு கேட்கல அவங்க சொன்னாங்க, அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இங்கே வந்தால் தப்பிச்சுக்கலாம், அங்கே போனீங்கன்னா உங்களை காப்பாற்றிடுவாங்கன்னு சொன்னாங்க. உடனே என்ன பண்ணேன், நான் இந்திய தூதரகம் ஒரு காடியை பிடிச்சி இந்திய தூதரகம் வந்துட்டேன். இந்திய தூதரகத்தில் சாப்பாடு, தங்க இடம் எல்லாமே பெரிய என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆள் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க, லேடிஸ் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இங்கே வர்றாங்க போகிறாங்க, அனுப்பி விட்றாங்க, வர்றாங்க 3 நாள் 4 நாளில் அனுப்பி விட்றாங்க. என்னுடைய பிரச்சனை என்னன்னா, ஃபைன் கட்டி நான் வந்துட்டேன். ஃபைன் கட்டி ஊருக்கு வந்து திரும்பி நான் இங்கே வந்திருக்கக்கூடாது, வந்துட்டேன். அப்படிங்கையில் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. பொதுமக்கள் நீங்கள் தலையிட்டால் தான் நான் வர முடியும். அதை விட நம்ம ஒரு காசுக்கு 72,000 நான் ஃபைன் கட்டணும். டிக்கெட்டு வந்து 20,000 வரலாம், 30,000 வரலாம், 15,000, மொத்தம் 1 லட்சம் எனக்கு தேவைப்படுது. எங்கள் வீட்டில் என் பையனே ஏற்கனவே கடனில் நிறைய பிரச்சனையில் தள்ளாடிக்கிட்டு இருக்கான். அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வந்து தான் நான் இப்போ தவிக்கிறேன். இன்னைக்கு சூழ்நிலை கூட என் பேத்திங்க ரேஷன் போட்டு வெறும் கஞ்சியை தான் குடிக்கிறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை எங்கள் குடும்பத்தில். என்னால் தான் அந்த நிலைமை என்னால் தான் ஏற்பட்டது. எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால தான் அந்த நிலைமையும் ஏற்பட்டது. இல்லைன்னா என் பையன் நல்லா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு 40,000 ரெடி பண்ணிட்டாங்க. எங்கள் குரூப்பு மூலமாக ஒரு 7,000 போட்டிருக்காங்க. பொதுமக்கள் இது வந்து பொய்ன்னு நினைக்காதீங்க. எனக்கு நீங்கள் பணம் காசு கொடுக்குறீங்களோ, சேர்க்குறீங்களோ, என்னை இங்கேருந்து வெளியில் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி எந்த பொண்ணும் இங்கே வரக்கூடாது, எந்த பொண்ணும் இங்கே வந்து கஷ்டப்படக்கூடாது, சரிங்களா? எந்த பொண்ணாக இருந்தாலும் இங்கே என்னை பார்த்து தெரிஞ்சுங்க. 20 வயசுக்கு மேலே வாங்க, 40 வயசுக்கு உள்ளே வாங்க. அதுவும் உங்களுக்கு விசா இருக்கான்னு பாருங்கள். விசா இருந்துச்சுன்னா மட்டும் இங்கே வாங்க. விசா இல்லாமல் தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், யாருமே வந்துடாதீங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, விசா இல்லாமல் இங்கே தயவு செஞ்சு பர்மனெண்ட் இல்லாமல் வந்துடாதீங்க. யதார்த்தமான முறையில் வந்து தான் இப்போ நான் மாட்டிக்கிட்டு நான் இந்திய தூரத்தில் சேஃப்டிக்காக இருக்கேன். தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணி விட்டு இந்த ஒரு இது யாருக்கும் இனி வரக்கூடாது.